ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சூப்பரான ஸ்வீட் தோசை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது ரொம்பவும் சூப்பராகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாங்க அது எப்படி செய்யணும் வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அதுக்கு ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்து 3 டைம் கழுவி 1 மணி நேரம் போல் ஊற வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், 1 மணி நேரம் போல் நல்லா ஊறி வந்துச்சு. இப்போ இது தண்ணியெல்லாம் வடிகட்டு மிக்சர் ஜாரிக்கு மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். அரிசியை மிக்சர் ஜாரிக்கு மாற்றி வச்சுருக்கோம். அது கூட 1 கப் துருவிய தேங்காய் சேர்த்துக்கலாம். அது கூடவே 3 ஏலக்காயும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதை மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். அது கூடவே 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப நல்லா தண்ணியாக இருக்கணும், மாவு கட்டியாக இருக்கக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா தண்ணியாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பவுலில் துருவிய தேங்காய் எடுத்துருக்கேன். தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கடாய் வச்சுருக்கேன், அது நல்லா சூடு ஏறட்டும். நல்லா பாருங்கள், இப்போ கல் நல்லா சூடாயிடுச்சு. இப்போது அது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தேங்காய் துருவலையும் சேர்த்துக்கலாம். மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே வேக வச்சு எடுத்துக்கலாம். 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ பார்க்கலாம். பிளேட்டில் மாற்றிக்கலாம்.